இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அத்தி மரம் தான் பார்க்க போகிறோம். அத்தி மரத்தோட பயன்பாடு என்னென்னு தான் அதில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அத்தி பழத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். பழம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. எவ்வளோ பழம் குடிக்கிறது பற்றியா? ஏகப்பட்ட பழம்டா. என்னடா இப்படி இருக்குது பாடி. எவ்வளோ பழத்தை பாருங்கள் காய்ஸ் பாருங்கள், எவ்வளோ பழம் பாருங்கள். பாருங்கள், நீங்கள்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பியூராக ஒரிஜினலாக மரத்துலேருந்து எடுத்து திங்கிறது. பாருங்கள், இந்த பாருங்கள் ஒரிஜினல் குவாலிட்டி. இது நாட்டு பழம் இல்லைவா? பாருங்க காய்ஸ், கொத்து கொத்தாக இருக்கிறது பாருங்கள். கடையில் நல்ல ரேட்டு. இதான் நாட்டு அத்தி. என்ன காட்டு? நாட்டு அத்தி நகர் நிறையா வருது. தான் நாட்டு அத்தி அப்படியே திங்கிற சூப்பராக சாப்பிடணும். போதுமா? இங்கே பாருங்க காய்ஸ், கொத்தா கொலையாக இருக்குது. இந்த நாட்டு அத்தி மரத்தோட பழத்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது. நம்ம ப்ளட்டை வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. இதில் என்ன ஹைலைட் பார்த்திங்கன்னா, இந்த மரத்தை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கவே இல்லை விதையும் போடல, மரமாகவும் நாங்கள் வைக்கலை. இயற்கையாக கொடுத்த கிஃப்ட்டு இது. ஹைட்டை பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் ஹைட்டுக்கு வளரும். இந்த மரத்தை வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலை ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸ்டாச்சு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, அதர் ஸ்டேட்லேயும் சரி ஒரு சாமி சிலை செஞ்சுருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன். இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு இருக்கும். இப்போது சுகரில் வந்து 100% இனிப்பு இருக்குன்னா, இதில் மேக்ஸிமம் 30% இருக்கும். ஓவர் இனிப்பு இருக்காது, லைட்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாரி சிலை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்டாச்சு. எந்த ஊரில்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் தாங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் சிலை ஒன்று செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிருஷ்ணர் சிலை செஞ்சுருக்காங்க. இந்த 2 சிலையும் பார்த்திங்கன்னா அத்தி மரத்தில் தான் பண்ணது. ஆனால் ஒன்றுங்க, இயற்கை நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் ஒழுங்காக அதை பயன்படுத்துறது கிடையாது. இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிகிட்ருக்கோம். பழம் எப்படி இருக்குன்னு தினசரி பார்த்து சொல்லுவார் பாருங்கள். இந்த அத்தியில் நிறைய பேர் பார்த்துட்டு கூட மாட்டாங்க. ஆமாம், எல்லாம் அந்த பெரிய அத்தியை சாப்பிடுவாங்க. இது என்ன அத்தின்னு தெரியாது நிறைய பேர். ஒரிஜினலாக பியூராக இருக்குல்ல. ஒரிஜினல் நாட்டு அத்தி. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சத்தமாக சொல்லு. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரிஜினல் இல்லை. இனிப்பு இருக்குல்ல உனக்கு? இனிப்பு இருக்குது. நாட்டு அத்தியில் அப்படி தான் சார் இருக்கும். ரொம்ப இப்போ நீ அந்த அத்தியை நம்ம ஜூஸ் போடுற அத்தியை சாப்பிட்டா கூட பெரிய ஒரு டேஸ்ட்லாம் இருக்காது. ஆனால் இது அதை விட இனிப்பாக இருக்குது பாரு. புரியுதா? இப்போ உடம்புக்கு நல்லது. நாட்டு அத்திலாம் இப்படி தான் இருக்கும். யாருக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கும்? மரத்துலேருந்து எடுத்து பறித்து திங்கிறது. ஆனால் நம்ம போன வாட்டி வந்தப்போ பார்த்தியா காயாக இருந்தது. இந்த ஒரு வார கேப்பில் பழுத்துருக்கு பார்த்தியா, சூப்பராக. ஓப்பன் பேஸாக இருக்கும்போது எல்லோரும் நம்பாங்க வந்து. இப்போ நம்ம கொடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு. ஓப்பன் பிளேஸில் இருக்கும்போது எல்லோரும் தம்பாங்க. இப்போ வேலிலாம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த இடம் பாருங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரோட்டில் இருக்கவங்க எல்லோரும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. சரி, சாப்பிட தானே விட்டோம். இன்றைக்கி சுற்றி வேலி போட்டோம், யாரும் உள்ளே வர முடியல. அதனால் இவ்வளோ பழம் கீழே கொட்டி கிடக்கு பாருங்க.
டேஸ்ட் உண்மையாலே சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டுங்க. உங்கள் ஊரில் அந்த அத்தியை பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்னு இந்த அத்தியை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கையோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ம்